Hi friends, Bashas kitchenல இன்னைக்கு நம்ம ஒரு vlog style வீடியோ பார்க்க போறோம். லஞ்ச்ல இருந்து டின்னர் வரைக்கும் நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் தான் வீடு இன்னும் செட்டில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பட் வந்து ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய லன்ச் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகுது. நான் இன்றைக்கி வந்து சிறுகீரை கடைய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான கீரையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி அரிசியும் ஊற வச்சுருக்கேன். ஸோ என்னோடய கிச்சனோட நிலைமையை பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் இன்னும் எதுவும் செட் பண்ணலை அப்படின்றது. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் செட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதே மாதிரி இன்றைக்கி என்னோடய டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லன்ச் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து இந்த 3 பெட்டியில் என்னென்ன பாத்திரங்கள் இருக்குது, எது தேவைப்படுது அப்படின்றது எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து நான் லன்ச்சுக்கு அப்புறம் பண்ண போகிறது. அண்ட் இன்றைக்கி லன்ச்சில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துவரம் பருப்பு போட்டு சிறுகீரை போட்டு கடைய போகிறேன். நம்ம யூஸ்வலாக கீரை செய்யும் போதோ இல்லை இந்த மாதிரி காய்கறிகள் கட் பண்ணும்போது நம்மளோட மேடை பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக ஆயிடும். அந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடன் சாப்பர் போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டுக்கு கீழே ஒரு பேப்பர் இந்த மாதிரி விரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு க்ளீனிங் ப்ராசஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிறுகீரை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக நாங்கள் வந்து கீரை சேர்த்துக்குவோம். அதாவது குழம்பாவே சேர்த்துக்குவோம். காய் பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 இல்லை 3 நாள் வந்து முருங்கைக்கீரை, அப்புறம் வந்து தண்டங்கீரை எல்லாமே சேர்த்துக்குவோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து சிறுகீரை கடைய போகிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் இங்கே அரிஞ்சு எடுத்து வச்சிட்ருக்கேன். சிறுகீரை பார்த்திங்கன்னா அதோட ரூட்டை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கீரையாக பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஆயிரத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வெயிலுக்கு கீரை குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முருங்கைக்கீரை சாம்பார் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த சிறுகீரையிலையும் சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதில் வந்து நம்ம நிறைய சாம்பார் பொடி அப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. நான் ரொம்ப சிம்பிளாக இந்த சிறுகீரை கடையில் வந்து செய்ய போகிறேன். வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஸ்பைசஸ்லாம் நான் ரொம்ப கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் துவரம் பருப்பு அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு இதை வேக விட்டுருவேன். அதுக்கப்புறமா இதில் நான் கீரை சேர்த்துக்குவேன். இப்போது கீழே நம்ம இந்த பேப்பர் விரிச்சோம் இல்லையா, இதை வந்து நான் இப்போ மடித்து எடுத்து வச்சிடுறேன். ஸோ இப்போ காய்கறி கட் பண்ணுற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால ஒரு பர்னரில் நம்மளோட சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்கு. ரெசிபியை மறுபடியும் உங்களுக்கு சொல்லி நான் இதை போர் அடிக்க விரும்பலை. நம்ம சேனலில் சிறுகீரை கடையில் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கலாம். 10 நாள் 10 குழம்பு வகைகளில் நான் அந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். சிறுகீரைக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கருவாடு தொக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் எந்த சைட் டிஷ்ஷும் ப்ரிப்பேர் பண்ணலை. நான் கீரை செஞ்சுட்டு பக்கோடா வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இப்போ லன்ச்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது வந்து நான் மத்தியானமே எல்லா பாத்திரத்தை எல்லாமே கழுவி வச்சுட்டேன். ஸோ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண எல்லா பாத்திரத்தையும் கழுவி இந்த மாதிரி கவுத்தி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து வச்சதுக்கப்புறமா தான் நம்மளோட டின்னர் ரொட்டீன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இந்த சின்ன ஸ்டாண்ட்லேயே வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாமே வந்து நான் இதில் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சண்டே அன்றைக்கி எனக்கு எலக்ட்ரிஷியன் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா தான் நம்மளோட கிச்சன் வந்து நம்ம செட் பண்ண முடியும். இன்றைக்கி டின்னரில் நான் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி நிறைய பேர் என்கிட்ட இந்த ரெசிபி கிரேவியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் அதாவது சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சோயா சங்க்ஸை நான் இந்த மாதிரி வெறும் தண்ணியில் ஃபஸ்ட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது ஊறட்டும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான சப்பாத்திக்கு தேவையான மாவை இங்கே பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு நான் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பேக்கெட் மாவு வாங்க மாட்டேன். நான் வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கோதுமை வாங்கி அரைச்சி வச்சுக்குவேன். கோதுமை வீட்டிலே எப்படி வந்து வாங்கி அதை காய வச்சு பதப்படுத்தி எப்படி அரைக்கிறது அப்படின்ற வீடியோ வந்து உங்களுக்காக நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த மந்த் வந்து எனக்கு மாவு காலியாக போகுது. அதனால நான் அதை வந்து என்னோடய வ்ளாகில் நான் உங்களுக்காக அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். இது செட் ஆகிறதுக்கு அப்படியே நம்ம வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிடலாம்.
ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இந்த சோயா சங்க்ஸ் தண்ணியோடு அப்படியே நான் பர்னரில் ஏற்றிடுறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம வேக வைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் இதில் நீங்கள் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்துக்கிறதுனால சோயா சங்க்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக நல்ல ஜூஸியாக இருக்கும். நம்மளை வந்து யூஸ்வலாக சோயா சங்க்ஸில் உள்ளே வந்து டேஸ்ட்டே இருக்காது, ரொம்ப பிளாண்டாக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட சோயா சங்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல ஜூஸியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இந்த சோயா சங்க்ஸ் உப்பி இப்படி வந்துடணும். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இது ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை புழிஞ்சு எடுத்துருவாங்க. ஆனால் இதை புழியக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டாங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் தானாகவே அது வந்து எக்ஸஸ் தண்ணியை ரிலீஸ் பண்ணிடும். இது வந்து சோயா சங்க் செய்யக்கூடிய அடுத்த டிப். இந்த மாதிரி நீங்கள் சோயா சங்க் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலும் கிடைக்கும். இப்போ தேவையான வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வெறும் மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா 2 காஞ்ச வத்தலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ நீளமாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, 2 பல் பூண்டு, அப்புறம் 2 இன்ச் இஞ்சி, அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை வெங்காயம் சும்மா வாசனைக்காக இதில் நான் தாளிக்கிறேன். ஏன்னா ஸ்டீல் கடாய் அடியில் பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதுக்கு இடையில தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆன இந்த சோயா சங்க்ஸில் நம்ம கொஞ்சமாக தயிர் போட்டு இதை மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். தயிர் சேர்க்கறதுனால சோயா சங்க்ஸ் இன்னும் நல்லா வந்து நம்மளுக்கு சாஃப்டாக போகுது. இந்த 3 டிப்ஸும் நீங்கள் அந்த சோயா சங்க் செய்யும் போது ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கிரேவி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நடுநடுவில் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இதை கொதிக்க விடுங்க. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் நான் வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா பவுடர், தனியாத்தூள், ஜீரகத்தூள், உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்பில் இதில் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் அப்புறம் கரம் மசாலா தூள் ரெண்டுமே வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இது கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த சோயா சங்க்ஸை சேர்த்துருங்க. நம்ம இந்த தயிர் இதில் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால இந்த மசாலாவோட சேரும்போது அது இன்னும் நல்லா வந்து பேலன்ஸ்ட் ஆயிரும். கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே வந்து நம்மளுக்கு சோயா சங்க்ஸ்குள்ளே போய் நம்ம சோயா சங்க்ஸ் நல்லா டேஸ்டியாக வரும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு இதை நீங்கள் கொதிக்க விடணும். இப்போ இதை வந்து எவ்வளோ நேரம் கொதிக்க விடணும் அப்படின்றதும் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இதை கொதிக்க விடும்போது இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து இந்த தக்காளியோட கலர் இந்த நான் வந்து ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை கொதிக்க விடணும். ஸோ அந்தளவுக்கு இது சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நான் இப்போது கொஞ்சம் கசூரி மேத்தியை இந்த மாதிரி கையில் வச்சு நுணுக்கிட்டு இதில் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து கசூரி மேத்தி நம்மளுக்கு பேக்கெட்லேயே கிடைக்குது, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான இந்த சோயா சங்க்ஸ் ஆர் இல்லைன்னா மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, மீல் மேக்கர் கிரேவி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். கடைசியாக இதில் க்ரீம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப க்ரீமியான டெக்ஸ்சர் வந்து இந்த சோயா சங்க்ஸ்க்கு நம்மளுக்கு கிடைக்கும். க்ரீம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், என்கிட்ட க்ரீம் இருக்குது அப்படின்றதுனால நான் அதில் சேர்த்துருக்கேன். க்ரீம் சேர்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து பேலன்ஸ் ஆயிரும். இப்போ இந்த சப்பாத்திக்கு தான் இந்த சோயா சங்க்ஸ் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ சப்பாத்தி செய்யும்போது அதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பட்டர் டேஸ்ட்டுக்கு இந்த சப்பாத்திக்கும் இந்த சோயா சங்க்ஸ்க்கும் அப்படியே ரொம்ப அமிர்தமாக இருக்கும், பயங்கர சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் சோயா சங்க்ஸ் செய்யும்போது நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் உங்களோட கிரேவியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சப்பாத்திலையும் கொஞ்சம் பட்டர் தடவிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். எவ்வளோ க்ரீமியாக, எவ்வளோ ஜூஸியாக, எவ்வளோ டேஸ்டியாக இந்த வந்து சோயா சங்க்ஸ் ரெசிபி ஆயிருக்குன்னு பாருங்கள்.
இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபிஸ் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இதோட இந்த vlog முடியுது. அடுத்த vlogல நான் என்னோட கிச்சனை எப்படி செட் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னென்ன பாத்திரங்கள்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். Thank you so much for watching. Bye.